எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவங்களுடைய மருமகள் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே இப்போ இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. பாரதி ராஜா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல துயரமான விஷயங்களும் அவங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பாரதி ராஜா அவங்களுடைய மருமகள் புட்டு வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களும் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. பாரதி ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து துயரமான விஷயத்தை பற்றி தான் அவங்க சொன்ன விஷயத்தை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதிய இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் 84 வயதில் நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டாரு. அவர் நம்முடைய தமிழ் சினிமாவில் பண்ண சாதனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் தமிழ் சினிமாவில் சாதனை பண்ணார் அப்படின்னு சொல்கிறத விட தமிழ் சினிமாவுக்கே பெருமை சேர்த்தி கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தில் நிறைய நடிகைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பல லெஜண்டுகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது ரஜினி ஆகட்டும், கமலா ஆகட்டும், ராதிகா ஆகட்டும், கங்கை அமரன் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் எல்லாத்தையுமே உருவாக்கினவர் நம்முடைய பாரதி ராஜா அவர்கள். இந்த குறிப்பிட்ட விஷயம் இப்போ இருக்கிற பல பேருக்கு தெரியலைனாலும் இன்னும் அந்த காலத்தை சேர்ந்தவங்க பல பேருக்கு கூட இந்த குறிப்பிட்ட விஷயம்லாம் தெரியறது கிடையாது. ஆனால் சினிமா துறையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருக்கிற பல லெஜண்டுகளை உருவாக்கினவர் பாரதி ராஜா தான். அதனால தான் நேயர்களே, நம்முடைய தமிழ் திரையுலகத்தில் எத்தனையோ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் பாரதி ராஜாவுக்கு கொடுக்குற மரியாதை மற்ற யாருக்குமே கிடைச்சது கிடையாது. அதற்கு முக்கியமான காரணம் இதுதான். நம்முடைய தமிழ் திரையுலகத்தில் இப்போ இருக்கிற பல லெஜண்டுகளில் 40% 50% பேர் பாரதி ராஜா உருவாக்கியவர். பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்டவங்க, பாரதி ராஜாவால் கண்டறியப்பட்டு உருவாக்கப்பட்டவங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மற்றும் விஜய் அவர்களுடைய அப்பா பாரதி ராஜா அவர்கள்கிட்ட போய் என்னுடைய பையனுக்கு ஒரு படத்தை நீங்கள் எடுத்து கொடுக்கணும், என்னுடைய பையன் ரொம்பவே ஆசைப்படுறான் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா கேட்டிருந்தாராம். நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் என்ன சொன்னார்னா, உன்னுடைய பையனுக்கு விஜய்க்கு கிராமத்து படங்களை விட இன்னும் கொஞ்சம் மாடர்னான படங்கள் தான் ரொம்பவே செட் ஆகும்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரா. அதன் பிறகு நம்முடைய தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் ட்ரெண்டை மாற்றிக்கிட்டாரா. அதன் பிறகு என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி யார் யாருக்கு எந்தெந்த ரோல் செட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக இருந்தவர் பாரதி ராஜா அவர்கள். அப்படிப்பட்ட இமய இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் 84 வயதில் நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சிட்டாரு. அவர் தன்னுடைய மகன் மேல உயிரியே வச்சிருந்தாரு. தன்னுடைய மகன் இறந்து போன வலியை தாங்காம இறந்து போயிட்டாரு. அப்படி இறந்து போன பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குல அவங்களுடைய குடும்பத்தினர் பண்ண கொடுமையான விஷயத்தை பற்றி சமூக வலைத்தளங்களில் இருக்கிற அனைத்து பேருமே பேசிட்டாங்க. ஏமா, இவ்வளோ பெரிய இயக்குனர் இறந்து போயிருக்கிறாரு, அவருடைய இறுதி சடங்குல சொத்துக்களுக்காக சண்டை போட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களும் தமிழக மக்களும் கோவப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இது சம்மந்தப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, பாரதி ராஜாவுடைய மருமகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவர் உயிரோடு இருக்கும்போது, அதாவது பாரதி ராஜாவுடைய மகன் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய கணவர் பாரதி ராஜா அவர்களை அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு, என்னுடைய மாமனாரை அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு. என்னுடைய கணவர் இறந்து போன பிறகு நான் என்னுடைய மாமனாரை என்னுடைய அப்பாவாக தான் வாழ்க்கை முழுக்க நினச்சேன். அதனால் நான் அவரை ரொம்பவே பார்த்துக்கிட்டேன். ஆனால் அப்படி இருந்த போதும் அவங்களுடைய குடும்பத்தினர் ஒரு முறை கூட பார்க்கலை. இப்போ பாரதி ராஜா அவர்கள் இறந்து போன பிறகு அந்த இடத்துல இறுதி சடங்குல என்னுடைய அப்பாவை இவ்வளோ சொத்துக்காக நீங்கள் கேவலப்படுத்துறதுனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையா? நீங்கள் அவங்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்கள அவமானப்படுத்தாமல் இருந்தால் போதும். அதே மாதிரி என்னுடைய அப்பா, என்னுடைய பாரதி ராஜா அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு காரணமும் அவங்களுடைய குடும்பத்தினர் தான். உயிரோடு இருக்கும்போதே பல குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் என்னுடைய கணவர் மனோஜ் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அதன் பிறகு அவர் இறந்து போன பிறகு அவருக்குன்னு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி இறுதி சடங்குல கூட அவமானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறத பாரதி ராஜா அவர்களுடைய மருமகள் சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கிடக்க தெரிவிங்க. நன்றி.